யமுனை நதிக்கு புடவை சாத்தும் ஒரு அற்புதமான வைபவத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதுதான் வடக்கே மிகவும் பிரபலமான யமுனா சுன்றி மனோரத் சேவை. வட இந்தியாவில் பெண்கள் அணியும் வண்ணமயமான மேலாடை அல்லது சேலையை சுன்றி என்பார்கள். மனோரத் என்றால் மனதில் உள்ள ஆழமான ஆசை அல்லது வேண்டுதல் என்று பொருள். யமுனை நதியை வெறும் நீரோட்டமாக பார்க்காமல் ஒரு தாயாக பாவித்து நம் மனதில் உள்ள வேண்டுதல்கள் நிறைவேற அவருக்கு புடவை சாத்தி நடைபெறும் மிக கோலாகலமான வைபவம் இது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா மற்றும் விருந்தாவனத்தில் இந்த அதிசயம் நிகழும். யமுனை நதியின் குறுக்கே பல படகுகளை வரிசையாக நிறுத்தி அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைத்து ஒரு பாலம் போல அமைப்பார்கள். பிறகு பல 100 மீட்டர் நீளமுள்ள பிரத்யேகமாக தைக்கப்பட்ட வண்ணமயமான புடவையை நதியின் ஒரு கரையிலிருந்து மறு கரை வரை விரித்து யமுனை அன்னைக்கு சாற்றுவார்கள். உயரத்திலிருந்து பார்க்கும்போது யமுனை அன்னை உண்மையிலேயே அந்த சேலையை அணிந்து ஜொலிப்பது போல அந்த காட்சி மெய்சிலிர்க்க வைக்கும். சேலை சாத்தப்படும் அதே வேளையில் ஆற்றில் பூக்கள் தூவப்படும், பால் ஊற்றப்படும் மற்றும் தீபாராதனையும் காட்டப்படும். கரையில் இருக்கும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் யமுனை மகாராணி கீ ஜெய், யமுனை மகாராணி கீ ஜெய் என்று முழக்கமிடுவது நம் பக்தியை உக்கிரமடையச் செய்யும். ஸ்ரீ வல்லபாச்சாரியாரின் புஷ்டிமார்க் சம்பிரதாயத்தில் யமுனைக்கு மிக உயர்ந்த இடமுண்டு. யமுனையை சூரிய பகவானின் மகளாகவும் யமதர்ம ராஜாவின் தங்கையாகவும் கிருஷ்ணரின் 4வது பட்டத்து ராணியாகவும் கொண்டாடுகிறார்கள். கங்கை நதி பாவங்களை போக்கும் என்றால் யமுனை நதி பக்தி எனும் முக்தியை தருபவர். கிருஷ்ணரின் அன்பை பெற இதுவே சிறந்த வழி. அது மட்டுமல்ல, யமுனை யமனின் தங்கை என்பதால் இந்த சேவையை செய்பவர்களுக்கு யம பயம் மற்றும் மரண பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை. திருமண தடை நீங்கவும் தம்பதியர் ஒற்றுமைக்கும் குடும்ப கஷ்டங்கள் விலகவும் மக்கள் இந்த மனோரத் சேவையை செய்கிறார்கள். கம்சனை கொன்ற பின் கிருஷ்ணர் ஓய்வெடுத்த மதுராவிஸ்ராம் காட்டில் இந்த வழிபாடு மிகவும் விசேஷம். யமுனா சுன்றி மனோரத் என்பது வெறும் சடங்கு அல்ல, இயற்கையை தெய்வமாக மதிக்கும் நம் பாரத பண்பாட்டின் வெளிப்பாடு. யமுனை அன்னையின் அருளையும் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆசியையும் பெற நாமும் பிரார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீ யமுனா மகாராணி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.